ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஃபேசிங் த டெம்ப்டேஷன். உபத்திரவங்களை, சோதனைகளை நாம் எப்படி சந்திப்பது, சோதனைகளை நாம் எப்படி சந்திப்பது. வாசிக்க கேட்ட வேத பகுதியை லூக்கா 22:24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளினால் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே கவனிச்சிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோட ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். இந்த வசனத்தை, அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் கூட போய் வாசித்து பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்பொழுது அநேக காரியங்களை சீஷர்களுக்கு சொல்கிறார். அப்பா, நாம் கடைசி நேரத்தில் உங்களோடு கூட நான் அப்பத்தையும் இரத்தத்தையும் திராட்சை ரசத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் போய் நீங்கள் ஒரு பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகும்போது ஒரு மனிதன் உங்களுக்கு முன்பாக வருவான். அவனை பின்பற்றி போங்க. அவனிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பஸ்காவை எந்த வீட்டில் கொண்டாடணும்னு அவன் உங்களுக்கு சொல்லுவான். அப்படின்னு நிறைய விஷயத்த ஆண்டவர் சீஷர்களுக்கு கூட இருக்கும்போது நிறைய காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லித்தரார். மறைந்த காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்படி நீங்க பார்க்கும்போது அந்த பஸ்காவை அவர்கள் குடும்பமாக அவர்கள் எடுக்கும் பொழுது 12 சீஷர்கள்ல ஒருத்தர் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்றார். உங்களில் பந்தி இருக்கிறவன் ஒருவன் என்ன பண்ணுவான்? என்ன காட்டி கொடுப்பான். அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்போ 12 பேருக்குள்ள ஒரு ஆச்சரியம். யார் 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 இது? ஆண்டவரை போய் காட்டி கொடுக்குறான் அப்படின்னு கொஞ்சம் பாசாங்க கூட பேசுவோம்ல. நம்ம கூட, என்னம்மா விஷயம் தெரிஞ்சிச்சா? யார் அது? யாரா இருக்கும்? யாருக்கு பிரச்சனை கேட்குறோம்ல. தெரிஞ்சிருக்கோம், ஆனாலும் அவங்க காதிலிருந்து போட்டு வாங்கணுமே. இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறார். 24 வசனம், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. எப்போ யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்க போறான் தெரிஞ்சு ஆண்டவர் அங்கு தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட போகிறார், அவர் சிலுவையிலே அறைய பண்ண போகிறார் என்ற நிகழ்ச்சி தெரிஞ்ச உடனே அடுத்து அவன் சீட்டுக்கு அடுத்தது யாரா பெரியவன் வந்துச்சுங்களா? சீஷர்கள் மத்தியிலே வந்துச்சு. உடனே என்ன ஆச்சு? ஆண்டவர் ஒரு அழகான ஆலோசனை தரார் பாருங்க. உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிருக்க நோ ஆர்குமெண்ட். என்ன பண்ணுங்க, புறஜாதியார் ராஜாக்கள் ஆளுகிற பிரகாரம் நீங்க யார் மேலேயும் அதிகாரம் செலுத்த உங்களுக்கு
நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. யார் மேலேயும் நான் அதிகாரம் செலுத்த கூடாது. பர்சனலாக நான் திட்டுறேன்னா, சின்ன பிள்ளைங்க ஒரு அப்பா ஒரு பிள்ளைகள் என்ற உறவில் நம்ம ஒரு திட்டுறோம், ஏமா வரல அப்படின்னு சொல்கிறோம், கேட்குறோம், அது உரிமை. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது அதிகாரம் செலுத்து, நான் தான் பெரியவன், நீ ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, உட்கார் அப்படின்னு ஆதிக்கம் செலுத்துவதை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. யாரை விட யாரும் கீழானவர்கள் அல்ல. என்ன பார்த்தீங்கன்னா, என்னை விட பெட்டர் பர்சன் இன்னொருத்தன் இருப்பான், என்னை விட நல்ல குணங்கள் படைத்த இன்னொருத்தன் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். நினச்சோம் என்ன மாதிரி யாரும் செய்யல, நான் தான் எல்லாம் செய்கிறேன், நம்மளை என்ன மாதிரி யாருங்க செய்ய முடியும், அப்படி இப்படின்லாம் இல்லை. என்னை விட பெட்டராக செய்கிறவும் இருக்கிறான், கண்டிப்பாக இருப்பான். யாரோ ஒரு இடத்துல நம்மளை விட கை தேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல குணங்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. அப்போ அப்ரிஷியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட இல்லாததை ஒருத்தர் செய்கிறான்னா we need to appreciate him. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நீ அதிகாரம் செலுத்தாத, உபகாரிகள் எண்ணப்படுகிறவர்கள், அவங்கெல்லாம் பணி செய்யப்படுகிறவர்கள். அவளுக்கு என்ன சொல்றாரு, உங்களில் பெரியவன் சிறியவனை போல இல்லாமல் வேலைக்காரனாயிருன்றார். பணிவிடைக்காரன் என்றால் என்ன? பணிவிடைக்காரன். ஆதி அப்போஸ்தலர் சபை பெருசு, இந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களெல்லாம் பொதுவாக வைத்து எல்லாத்தையும் பணத்தை கூட பேங்க் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ இவ்வளோன்னு ஷேர் பண்ணாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ பிரச்சனை வரும், அவங்களுக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோவான்னு சமபங்காக செய்தார். அப்போ பங்கிடுதலும் சரி பந்தியும் சரி ஒழுங்காக கிரமமாக செய்யப்பட்டது. அப்போ இந்த விஷயத்தில் அவர் சொல்றாரு, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்ப அதிலும் கீழாக ஆண்டவர் சொல்றாரு, நான் பணிவிடைக்காரனை போல இருக்க விரும்புகிறேன். பந்தி இருக்கிறவன மாதிரி இல்லை, கெஸ்டா இல்லை, நான் வேலைக்காரனா இருக்க விரும்புகிறேன். கவனிங்கம்மா, எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லுவோம், நான் கெஸ்டா இருக்க விரும்பல, வேலைக்காரனா இருக்க விரும்புகிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நான் கெஸ்டாக இருக்கணுமா இல்லை 4 பேருக்கு உதவி செய்யறதுக்கு பரிமாறுறவனா இருக்கிறேன்னா? இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி, முதல்ல நான் போய் உட்காந்துக்குவேன்னா அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் ஒரு ஒரு உறவை விட பெரியவன், எல்லாரையும் கவனிக்கணும். அவங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஃபேமிலியாக கடைசியாக மீந்ததை உட்காந்து சாப்பிடுவோம். எத்தனை கல்யாணத்தில் பார்த்துருக்கோம் அப்படி நடக்குது. அப்போ இந்த மாதிரி பணிவிடைக்காரனாக இருக்க ஆண்டவர் சொல்றார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவன் எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பந்தி இருக்கிறவனாக அல்ல பணிவிடை செய்கிறவனாக வந்திருக்கேன். ஆண்டவராகிய கிறிஸ்துவே பணியை செய்யும்போது நீங்கள் நான் ஏமாத்திரமா? சொல்லுங்களேன். ஆண்டவரே தன்னை வேலைக்காரர் அளவுக்கு அவர் வேலை செய்யறதுக்கு இறங்கிட்டாருன்னா நம்ம செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப வேதம் இங்க சொல்லுகிறது, இங்கே தான் ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு பரீட்சை நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா, பிதா உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு மாதிரியை, ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் என் ராஜ்யத்திலே பங்கு கொள்ளும்படி சிங்காசனத்திலே உட்காரும்படி பணிவிடைக்காரர்களை போல நீங்க இருங்க சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்றார். சீமோனே, சாத்தான் உன்னை புடமிடுவதற்காக, கோதுமையை புடமிடுகிறது போல உனக்கு சோதனையை கொண்டு வர்றது என்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம். நான் என்ன பண்றேன், உனக்காக நீ சோதனைகள், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு சோதனை எல்லாருக்கும் வருது, நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம். சோதனை வருங்க, பரீட்சை வர்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அவளை சோதனையிலிருந்து அவளை காப்பாற்றும், தப்பித்து கொள்ள சொல்லுகிறோம். இங்க கவனிச்சிங்கன்னா, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. உன்னை போல யாரெல்லாம் சோதனையில பரீட்சையில மாட்டிருக்கானோ, யாரெல்லாம் வேதனைக்குள்ள போறானோ, அவனை போய் நீ என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய். அவனை ஸ்திரப்படுத்து, அவனை ஆறுதல் படுத்து.
இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த நெருக்கமான பரீட்சைகள் சோதனைகள் வரும்போது பிசாசு என்ன பண்றான், முதல்ல நம்முடைய மனதை தான் பாதிக்கிறான். என்ன செய்யறான்னா, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதிக்கப்பட போகிறாய், உன் விசுவாசம் ஒழிந்து போக போகிறது, நீ ஜெயிச்ச பிறகு உன் சகோதரர்களை குணப்படுத்துன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே காவலிலும் சாவிலும். எத்தனை பேர் சொன்னீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, நிந்தனைகள் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, இன்னைக்கு பின்னிட்டு போறீங்களே. ஆண்டவர் சொல்றார், இங்க பாத்தீங்கன்னா பேதுருவே, அவன் சொல்றான், நான் சாவறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ணுவார, இன்றைக்கு சேவல் கூவதுக்கு முன்ன நீ என்ன 3 தடவை. அப்போ உனக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம்? நானும் ஆண்டவர் மறுதளிக்கிறேன், என் நடக்கைகள் என் செய்கையில் கிறிஸ்துவின் அன்பை நான் மறுதளிக்கிறேன், நான் காட்டி கொடுக்கிறேன். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை காட்டி கொடுப்பதா? கிறிஸ்துவை சிலுவையை காண்பிக்கும் போது அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், அதை தான் காண்பித்து கொடுக்க வேண்டும். அப்ப இங்கே ஆண்டவர் அவருக்கு சொல்லும் பொழுது பேதுரை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட மட்டும் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்க கோவிச்சுக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சுக்காதீங்க. அவருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்காக பதில் செய்வார் என்றால் அதுக்கு காத்துருங்க. வசனத்தின்படி நீ தேர்ந்தவராக இருந்தால் சோதனைகளை சகிக்க ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கிருபை தர, அந்த சோதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் சோதிக்கப்பட்டார், பரீட்சிக்கப்பட்டார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராக நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். நீங்க நினைச்சுக்கிறீங்களா உங்களுக்கு மட்டும்தான் சோதனை பரீட்சை? ஏன் என்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம்? ஒருத்தர் நேரடியாக கேட்கிறார், ஏன் சார் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்க வைஃபை எடுத்துக்கணும்? என்ன பதிலுங்க நான் சொல்றது? ஆண்டவர் திட்டம் கொண்டார், அவர் இந்த உலகத்துக்கு அனுப்புறார், யாரை எப்போ எடுத்துக்கணும் அவர் திட்டம் பண்ணார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால் பதில் சொல்ல முடியுமா? இப்ப நிறைய விஷயத்துக்கு பதில் இல்லை. இவ்வளோ ஆசீர்வாதத்தை பார்த்துட்டீங்க, அவங்க இல்லையே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவி இழந்த கணவனுக்குன்னும் போது மனைவிக்கும் அப்படித்தானே. ஒரு வீட்டில் கணவன் இல்லை, தலைவர் இல்லைன்னா அப்ப அந்த வீட்டில் அந்த பெண் எப்படி இருப்பாங்க? இன்செக்யூரா இருப்பாங்க. யாராவது ஏதாவது பேசிட்டா கூட ஊண்டாயிடுவாங்க. எங்கேயா ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு நல்ல காரியத்துக்கோ முன்னாடி போறதுக்கு அவங்களே கூச்சப்படுவாங்க. அப்ப நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஏதோ நம்ம நிறைய விஷயங்களை தவறுதலாக நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த வழியா போனார். சோதனை என்பது எல்லாருக்கும். அப்ப என்ன அங்க ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய சோதனைகளை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். நீங்க கவனிச்சீங்களா? அவரை டெஸ்ட் பண்றதுக்கு எப்படி கேட்கிறான்? நீ ஆண்டவர் தான் சொல்ற, நீ தானே மேசியான்ற, நீ தானே இயேசு கிறிஸ்துன்னு, இந்த கல்லு அப்பமா காமிய. நீ நானும் தான் என்ன பண்ணிருப்போம்? உடனே அந்த கல்லை அப்பமா காமிச்சிருப்போம். யார் நினைச்சுன்னுக்கிற? யார்கிட்ட விளையாடுற? நான் யார் தெரியுமா? தேவகுமாரன் ஆண்டவர்கிட்ட நீ பேசுறியா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல நீ சேலஞ்ச் பண்றியா? பண்ணது பிசாசு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு எல்லாம் தெரியும். அவர் யாருன்னு தெரியுமா? பிசாசும். ஆனா மனுஷனான மனுஷ உணர்விலே பிசாசு அவரை சோதிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனித உணர்விலே தான் பிசாசு சோதனை நடத்த முடியும். என் உணர்ச்சிகளிலே,
என் நினைவு சிந்தனைகள்ல தான் உணர்வு. நிறைய பேருக்கு ஆட்டிடியூட் சொல்லுவோம். சிந்தனையிலே ஒரு செல்ஃப் பிட்டினஸ். இப்போ நான் நினச்சேன், எனக்கு யாருமே இல்லையே, எதுக்குடா எனக்கு இந்த பிரச்சனை, என் ஒய்ஃப் ஃபோட்டோ பார்த்து இந்த நிலைமை இருந்தால் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னா அழ வருமா வராதா? வரும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? சுய பரிதாபம் எனக்கு இருக்கக்கூடாது. என்னை குறித்தே நானே பரிதாபம் அடைஞ்சுக்கிட்டு, இது வெரி டேஞ்சரஸ். நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீக்கிரமா அழுவாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களால எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு. ஆனா சோதனைக்காரன் பாருங்க, he always tempt our feelings. அப்ப நம்ம எதுக்காக ட்ரெஸ் பண்றோம்? கேர்ள்ஸ் எதுக்காக நீட்டா அப்படியே எதுக்காக ட்ரெஸ் பண்றோம்? somebody has to appreciate. உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க, இஷ்டம் தான். அங்கதான் சோதனை, அங்கதான் பிசாசு எங்க வைப்பான். வாலிப அதே ஒரு வயசான பார்ட்டி, அழகா இருக்கிறீங்களாம்மா சொல்ல மாட்டானே. பிசாசு தந்திரமானவன். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, வாழ்க்கையில எதையும் நம்பிடாதீங்க. எதையும் எல்லாம் போய் ஒரு வயசு வந்த பிறகு, இப்போ நாங்கள் இருக்கிறோம், ஐயா இருக்கிற, பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இதெல்லாம் கடந்து போனவங்க. இதை இப்போ கேட்டீங்கன்னா சொல்லலாம், இதெல்லாம் பொய்ங்க, இதெல்லாம் மாயை. வாலிபமும் மாயை, மாயை மாயை மாயை, எல்லாம் மாயையே பிரசங்கி சொல்லிட்டார். அப்ப இந்த மாயமான உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? செல்ஃபி எடுத்து பார்த்துக்கிறோம், கண்ணாடியை பார்த்துக்கிறோம், திரும்பி பார்க்குறோம், இந்த பக்கம் நடக்கிறோம், இப்படி செட் பண்றோம், இப்படி செட் பண்றோம். ரொம்ப அழகு, நல்லது. ஐ யூஸ் டு அட்மையர் கேர்ள்ஸ். குழந்தைங்களை பார்க்கும்போது அதுங்க பேசுறது, அதுங்க நடக்கிறதுலாம் ஆம்பளை பசங்கிட்ட அது பார்க்க முடியாது. அதுங்க பேசினாவே என்ன பண்ணும்? அதனால தான் அந்த அப்பா அம்மாங்க எப்பவுமே கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் அந்த குழந்தைய பார்த்த உடனே சரியாயிடும். அது பேசுறது, அது டான்ஸ் பண்ணின்னு பேசும், அது ஒழுங்கா பதில் எப்படி தெரியுமா சொல்லணும்? ஒரு டான்ஸ் ஆடினே தான் பதில் சொல்லும். அப்ப இதெல்லாம் ஒரு அட்மையர். ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஒரு வித்தியாசமானவர்கள். உங்களை ஆண்டவர் அப்படி அழகாக வச்சிருக்கிறார், அழகான பெண்மான்களாக வச்சிருக்கிறார், வரையாடுகளாக வைத்திருக்கிறார். அது தேவனுடைய சிருஷ்டிப்பு. அதுக்காக நாங்க பொறாம போட முடியாது. ஆனால் இந்த ஆம்பளை ஜாக்கிரதையா இருக்கும். நீங்க பாய்ஸ் கிட்ட நீங்க எப்பவுமே ஜாக்கிரதா, முக்கியமா திருமணமானவங்க கிட்ட. அதனால ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. சமீபமான ரெண்டு சிறுமிகள், கிட்டத்தட்ட 12 பாய்ஸ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவர்கள் தகாத உறவுகள். இன்னைக்கு காரணம் என்ன? பரீட்சை, இந்த சோதனைகள் மனிதனுடைய உணர்ச்சியில தான் தொடுவானே தவிர வேற எதுவும் தொட மாட்டான். ஆண்டவரை பார்த்து, உங்களுக்கு பசிக்குது இல்லை, வனாந்தரத்துல தானே இருக்கு, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர் பிரதியுத்தரமாக, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எங்க போச்சு? நம்ம அதை முக்கியப்படுத்தல. அப்பமாக்கும், அற்புதமாக்கும், அடையாளம் செய்யணும்னு பிசாசு கேட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஏய், நான் போய் அப்படி ஜெபம் பண்ணிக்கிறேன், இவ்வளோ காரியம் சொல்ற, ஆண்டவருக்கு இந்த வியாதி ஒன்று விட்டு எடுத்துட்டு சொல்ல, இந்த பிரச்சனை ஒன்று விட்டு எடுக்க சொல்ல அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளுடைய உணர்வுகளை தொடுவான். ஏன்னா கருமையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் செஞ்சு காமிச்சாராங்க. He answered no. இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள வார்த்தையை விசுவாசிக்க. பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்னா, நீ சிலுவையின் பாதையிலே, இந்த சிலுவையிலே நீ மக்களுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்ற நோக்கம். கண்டிப்பா அவர் சிலுவையில அறைவதற்கு கெத்செமனேக்கு வரணும், சிலுவைக்கு வரணும். அப்ப நீர் தேவனுடைய, அடுத்தது 6ஆம் வசனத்துல, நீர் தேவனுடைய குமாரனானால் மேலிருந்து குதிங்க ஆண்டவரே. ஏன்னா சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோமே, உம்மை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம் பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் வந்து ஏந்தி கொள்வாங்கன்னு சொல்லுதே. எங்க இப்ப பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு இப்படிதான் நம்மளை சோதிப்பான். இன்னைக்கு உலக மக்கள் இப்படிதான் நம்மளை உங்க ஆண்டவரை செய்ய சொல்ல பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் செய்வார், திட்டமிட்டதை செய்வார், அவர் செய்து முடிக்கிறவர். அவர் உண்மையில என்ன வைத்திருக்கிறார் அது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். அதனால உலகத்தான் பேசுவதற்கு அல்ல, உலகத்தானுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு அவசியம்
நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனால் கூடும், அவர் செய்வார். அவர் சொன்னதுதான் நடக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மறுபடியும் பிசாசு அவர் எங்க கொண்டு போய் விடுறான்? உயர்ந்த மலையில் கொண்டு போய், இங்கதான் உலகத்தின் அவைகளின் மகிமையும் பாத்தீங்களா. இன்னைக்கு உலகத்தை காமிச்சு பிசாசு உங்களை ஏமாத்துவான். டேய், இவ்வளவு பணம் தரேன், இவ்வளவு சொத்து தரேன், நீ இப்படி வந்துரு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். உனக்கு என்ன தேவை? வேலை தானே, நான் தரேன். உனக்கு என்ன தேவை? பணம் தானே, நான் தரேன். உனக்கு என்ன பெருமை புகழ் வேணுமா? நான் தரேன். எல்லாம் வா, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை பிசாசு குறுக்கு வழியில கொடுத்து உன்னை ஏமாத்த பார்ப்பான். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நடக்கிற காரியம் அதுதான். சுருக்கமா நான் சொல்றேன், பிசாசு சோதிக்கிறது எல்லா விஷயத்திலும் தேவ சித்தத்துக்கு விரோதமா உன்னை ஆசீர்வதிக்க விரும்புவோம். ஆனால் நீங்களும் நானும் தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். 6 மணி நேரம் 6 நாளும் வேலை செஞ்சா எனக்கு நல்ல மாசம் பணம் வரும். ஒரு சண்டே வேலைக்கு கூப்பிட்றான், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், அன்னைக்கு நான் போறேன்னு வச்சுங்களேன். இதுதான், இங்கேதான் நாம் கர்த்தரை கனவீனப்படுத்தி விடுகிறோம். கர்த்தர் சொன்னா 7ஆம் நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாரும் வேலை செய்யறாங்க, அத்தனை பேருக்கு சொல்றேன், கண்டிப்பா நீங்க ரிலாக்ஸ் பண்ணும். 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆராதிச்சுட்டு நீங்க என்ன பண்ணும்? குடும்பத்தோட நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா உங்க வீட்டுல நிம்மதியா உங்க பிள்ளைகளோட படுத்து நல்லா உறங்கு, ரெஸ்ட் எடு. கர்த்தர் கொடுத்தார் அந்த இளைப்பாறை. அன்னைக்கு ஓடுன்னு ஓடாதீங்க. புரியுதுங்களா? உங்க குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரம், ஆண்டவரோடு இருக்கிற நேரம், கர்த்தர் கொடுத்த குடும்பத்துல மகிழ்ந்து நல்ல ஒரு மட்டன், நல்ல ஒரு மாட்டன் எல்லாத்தையும் சமைச்சு உட்காந்து சாப்பிடுங்க. குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க. ஒவ்வொன்று தட்டுத்துக்கின்னு போய் நின்றுனே சாப்பிடுவேன் நான். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். எங்க இருந்தாலும் ஆமா டக்கு டக்குன்னு முடிச்சிடணும் அப்படின்னு. அப்ப வீட்டுல என்ன பண்ணணும்? எல்லாம் உட்காந்து ஒன்னா சோற பகிர்ந்து சாப்பிடுது. அது ஒரு சந்தோஷமான, அது உங்க உள்ளத்துக்கு, உங்க மனதுக்கு, சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நேரத்தை பிசாசு திருடாம பார்த்து கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவர் சிலுவையிலே பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் செய்ய நினைத்த அந்த காரியத்தை செய்ய விடாமல் பிசாசு டைரக்டா உனக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன். ஆண்டவர் இல்ல, சிலுவையின் மூலமாய்தான் என் ஜனங்களை நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த உலகத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வரல. ஏன்னா ஏற்கனவே அது எந்துதான். பிசாசு எப்படி ஏமாத்தணும் பார்த்தீங்களா? ஆண்டவருடையதே ஆண்டவர் கொடுக்குறாராம். ஒருத்தர் கேட்டாரு, திருநெல்வேலிக்கு அல்வாவா? பிசாசு பாருங்க, ஆண்டவருக்கே அல்வா வைக்க பார்க்கறான். அது அவருடையது, பூமியும் அது நிறைவும். அப்ப சில வேளையில வசனத்தை கூட மறக்க வச்சிருவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பர்சனல் அட்டென்ஷன் சீக்கிங். அட்டென்ஷன் குத்துனேங்க. நான் உங்களுக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு. ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் சாராளுக்கு என்னங்க நடந்துச்சு? குழந்தையில எத்தனை வருஷமா? 25 வருஷம் கிட்டத்தட்ட. அப்ப யோசிங்க, அவன் என்ன செஞ்சா? தன்னுடைய மனைவி என்ன சொன்னாங்க? எனக்கு தான் குழந்தை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பணிவிடைக்காரி பார்க்கறதுக்கு அழகாதாங்கிறா, ஆகார கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, கண்டிப்பா கொடுப்பாரு, நீ செய்யாத, அவசரப்படாது. ஆசை யாரை விட்டுச்சு? கல்யாணம் பண்ணிக்கினானா அவசரப்பட்டு பண்ணிட்டான். அப்ப சோதனை உலகத்துக்கே வந்துச்சு. இஸ்மாயில் என்ற ஒரு பெரிய ஜெனரேஷனை உலகத்துக்கே வந்துச்சு. பாருங்க, நீயும் நானும் பண்ற சின்ன மிஸ்டேக்கு சமுதாயத்தையே தாக்கி விடுகிறது. இன்னைக்கு சாராளோடு இருந்தா நம்ம எல்லாம் ஆபிரகாம் சந்ததி, எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இஸ்மாயில் வந்து உக்காந்துட்டான். அவனுக்கும் 12 பிரபுக்கள். ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீர் நிமித்தம் அவனையே ஆசீர்வதிக்கிறேன். நீ நினைக்காத, ஆகார் உன் மனைவிதான், அவன் வேலைக்காரன் நினைக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு, சோதனை யார் மூலமா வந்துச்சு?
தன்னுடைய சொந்த பொண்டாட்டிய யார் சாராள் சொன்னாங்களோ அந்த அம்மாவே சொன்ன, அவளை துரத்தி விடு. அதையும் செஞ்சானா பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்த ஒரு தவறு பாம்பு மாதிரி நம்ம காலை சுத்தினே இருக்குமா. ஒரே ஒரு தவறு உன் வாழ்க்கை ஃபுல்லா அது தொடர்ந்து வந்துனே இருக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? அதனால ஆண்டவர் சொல்றார், பாவம் உன் வாசற்படியில நிற்கிறது. எப்பவுமே ரெடியா இருக்குது பாவம், என்னைக்குமே ரெடியா இருக்கு. அப்ப அந்த உணர்ச்சிகளிலே, உணர்வுகளிலே, சிந்தனைகளிலே தான் பிசாசு கிரியை செய்யறான். டேய், இதை பாக்குறல்ல, உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பார். இன்னைக்கு மதுபானத்துல இருக்கிறவங்க, சிக்கி கொள்றவங்க அப்படிதான். அவங்க நல்லவர்களா தான் இருக்க வரும், அது வேண்டாம் தான் விரும்புவாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னார், சார் நான் அந்த கடை பக்கம் போனேன், என் கால் அப்படியே இழுக்குது சார். என் நண்பன் சும்மா இருக்கிறவனை பிடிச்சிட்டே, என்னடா சந்தோஷமா இரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடுறேன், எனக்கு வேண்டாம்னாலும் வலிய வருது. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இதை நான் உணர்ந்துட்டேன்னா நான் ஏத்து நிற்பேன். ஏய், இது பிசாசு, நீ எனக்கு ஃப்ரெண்டு மூலமா பிசாசு. அப்படி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஆனா அந்த வில் பவர் அவங்களுக்குள்ள, அந்த சிந்தையிலிருந்து இது பிசாசு கொடுக்குறான், என் வாழ்க்கையை அழிக்கிறான்னு உணர்ந்து அவளை எதிர்த்து நிற்கணும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நாம நிறைய தப்பான வழியில இந்த உலகத்தை சம்பாதிக்க விரும்புகிறோம். நேர்த்தியான வழியில வருகிற ஆசீர்வாதத்தை நாம் தள்ளிவிடுகிறோம். 4வது பார்க்கும்போது மத்தேயு 27:42 வசனத்துல இன்னொரு ஒரு சோதனை இயேசு கிறிஸ்துக்கு வருது. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை நான் விசுவாசிப்பேன். எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா ஜனங்க? இன்னைக்கு உலகம் அப்படியெல்லாம் சொல்லுது. அவர் தானே கடவுள்னு சொல்றீங்களே, கடவுளை போய் யாராவது சிலுவையில் அறைய முடியுமா? இன்னைக்கு யூதர்கள், இஸ்ரவேலர் இன்னைக்கும் சொல்றான், பிதாவாகிய தேவனை ஒருவரால் சிலுவையில் அறைய முடியாது, அவர் எவ்வளவு வல்லமையுடைய தேவன், அவரை போய் அறைய முடியுமா? இயேசு கிறிஸ்துவை ஒழிச்சு வச்சிட்டாங்க, அவருக்கு பதில் இன்னொருத்தர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்படியெல்லாம் கதை கட்டிட்டு இன்னைக்கும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் மேசியாவை நிராகரித்து விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே இவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் அதுதான். 3 நாள்ல இந்த ஆலயத்தை இடிச்சிட்டு கட்டுவேன்னு சொன்னானே, ஆண்டவர் எதை பத்தி சொன்னாரு? அவருடைய சரீரத்தை பத்தி சொன்னார். இது என்னாச்சு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஆயக்காரர்கள் இருப்பார்கள், பரிசேயர்கள் இருப்பார்கள், அப்புறம் எல்லா வேதப்பாரர்கள் இருப்பார்கள், எல்லாரும் ஆலயத்தில் தான் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க, எல்லாரும் கலந்து தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இந்த பரியாசம் பண்றாங்களே பரிசேயர்களை போல இன்றைக்கு நிறைய விஷயம் இங்க நடக்கிறது. இவர் இஸ்ரவேலுக்கு ராஜா மேசியா வந்தா சிலுவையில இருந்து இப்ப வர சொல்லுங்களேன் பார்க்கலாம், இவர் கடவுள அந்த இறங்கி வரட்டும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? உடனே அந்த சோதனைக்கு கீழ்ப்படிந்தாரா? இல்லை. எனக்கு அருமையா, இங்க இருந்து நான் என்ன கத்துக்கினேன் யோசிச்சு பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிட்ட பகுதியில நாம் பார்க்கும்போது என்ன சொல்லுது? நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு தோணுதா? அப்போ எதுக்கு நம்ம கில்ட்டி கான்ஷியஸ் வரணும் அவசியம் இல்லை. அப்போ பரீட்சைகள் வரும்போது, சோதனை வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. நம்ம எந்த தவறும் செய்யாத போது மற்றவர்கள் நம்மளை பழித்தால் நம்ம முகமுகமாக பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை ஒதுங்கி போயிடுவாங்க. எதுக்குடா இதுக்கு வம்புன்னு. ஒரு விஷயத்தில் அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம் மனசாட்சிக்கு விரோதமாய் நடக்கிறவரிடத்துல எந்தவித காரியத்தையும் எதிர்பார்க்க ஆண்டவர் உலகத்தாரோடு ரொம்ப திட்டமா சொல்ற. உலகத்தார் இன்னைக்கு எல்லா இடமும் அநீதி நடக்குது, போற இடத்துல வர்ற இடத்துல எங்க பார்த்தாலும் அநீதி நடக்குது. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ண கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் சோதனை நம்ம வாழ்க்கையில பார்க்கிற காரியம். இதற்காக தான் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அண்டர்லைன் பண்ணிங்க.
உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த போராட்டம் உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிறது தான். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு. அப்ப பாருங்க, சோதனை வந்தா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு டீச் பண்றார், ஹவு டு எஸ்கேப். நீங்க நிறைய பேருக்கு தெரியாது, சோதனை வந்தா அதுல போய் மாட்டிக்குவான், அந்த குட்டையில உழுந்து பிறண்டு 2 பேரும் சேத்துல உழுந்துட்டுப்பாங்க, 2 பேரும் சேத்துல பொருள வேண்டிதான். அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. ஞானமா என்ன பண்ணும், தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தர. சில பேர் சும்மாவே நம்ம வாயை கிண்டுவான், சும்மாவே கிண்டுவான். அவனுக்கு வேலை என்னன்னா, எப்படியாவது வாயில இழுத்து அவனை என்ன பண்ணினோம், அவன் மேல இருக்கிற கரத்தை நான் நீக்கணும். அவன் மேல ஒரு எரிச்சல், என்னன்னே தெரியலப்பா, வீடு கட்டிட்டான்ப்பா, என்னன்னு தெரியலப்பா, அவன் தோட்டத்தில் பாரு இவ்வளோ முருங்கா, அவன் வீட்டில் பாரு இவ்வளோ பப்ளிக்கா, அவன் வீட்டில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வன்மம் வச்சு அவனை இழுத்தணும், அவனை உண்டிலன் பண்ணிடுறப்பா. அப்படியெல்லாம் ஒரு ஆதங்கமான சத்துரு இன்னைக்கு நம்ம அறியாமே நமக்கு விரோதமா இருப்பான். யாருன்னு தெரியல, நல்லவங்களா தான் இருப்பாங்க. காரணம் இல்லாமல் ஒரு எரிச்சல். ரோட்ல போனா தப்பு, ரோட்ல போனா வந்தா தப்பு, நடந்தா தப்பு. ஏன் என் வீட்டையே பார்த்துன்னு போற, எங்க ஏரியாவில் உங்களை பற்றி சொல்ல, ஏன் வீட்டை பார்த்துன்னு போறேன், அழகா வீடு கட்டியிருக்கேன், ஏதோ தோட்டம் இருக்குது பார்த்துன்னு போறான், என் வீட்டை பார்க்கறேன்னு அதுக்கு ஒரு சண்டை. இதுக்கெல்லாம் சண்டை. இன்னைக்கு உலகத்துல நம்ம கிறிஸ்தவங்க எப்படி வாழுறோம் பாத்தீங்களா? ஆனா சண்டை யாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவன் அடிச்சுக்கிறான். உன் வீட்டு தேங்காய் இலை வந்து என் மேல ஊந்துச்சு, என் தலைமையில ஊந்தா என்ன ஆகுறது, வெட்ட அந்த மரத்தன்றான். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சோதனை வரும்போது தப்பித்து கொள்ளும்படி வழி ஆண்டவர் தரார். வாசித்தீங்கன்னா, எஸ்கேப் பண்றதுக்கு மட்டுமல்ல, அதை தாங்கிக் கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் தராரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை சோதிக்கப்பட்ட உனக்கு தருவார். சோதனையை கொண்டு வந்தானே சாத்தான், அவனுக்கு கிரீடம் கிடையாது. ஆண்டவர் சொல்ற, எவன் மூலமாக எவன் என்னை காட்டி கெடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ. யூதாஸ் காரியத்தை டைரக்டர் திட்டல, ஆண்டவர் கூட தான் இருந்தார், டைரக்டர் திட்டல. எவன் கர்த்தருக்கு விரோதமான இந்த காரியத்தில் இருக்கிறானோ அவனுக்கு அவன் பிறவாதிருந்தால். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிசாசு யூதாஸ் காரியத்தோடு எப்ப உள்ள போனான் தெரியுமா? அந்த சேவகர்கள் பண ஆசை காமிச்சாங்க. நீ அவரை காமிச்சு குத்தினா 30. புரிஞ்சுங்களா? ஜாக்கிரதையா இருங்க. பண ஆசை எல்லா பாவத்துக்கும். யாரா செய்றீங்களா அந்த மாதிரி? ஏமாந்துடாதீங்க. உத்தமமா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்குகிறான். கர்த்தர் பார்த்து இந்த பரீட்சையில இவன் விழல, பிசாசு வச்ச வலையில இவன் விழல அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிரீடத்தை கொடுக்கிறார். அதனால்தான் வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 59 நாம் வாசிக்க கேட்ட பகுதியில 19வது வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். உனக்கு விரோதமா வெள்ளம் போல பிசாசு வரானா, கர்த்தருடைய ஆவியான உனக்கு கூடவே இருக்கிறார். ஏன் இதை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்துவோம். கர்த்தருக்காக எந்த சோதனை வரட்டும், கர்த்தருக்கு என்று நான் செய்த உடன்படிக்கை, நான் பண்ண பொருத்தனையிலிருந்து வெளியே போக மாட்டேன். ஆண்டவரே, நான் என் இளம் வயதில் என் பணியை செய்யும்போது ஆண்டவர்கிட்ட நான் தீர்மானம் பண்ணேன், எங்கள் ஜீவன் இருக்கும் வரை கர்த்தருடைய ஊழியத்துக்கு எப்பெல்லாம் என் டைம் பெர்மிசிபிள் இருக்குதோ அப்பெல்லாம் அந்த பணியை செய்வேன், நான் வரவே மாட்டேன். இன்னைக்கும் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ,
பல வருடங்களாக ஆண்டவர் எங்களை தொட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டியூஸ்டே ஃபெல்லோஷிப் நடந்துட்டே தான் இருக்கு. எடுத்த பொருத்தனைகள், எடுத்த காரியங்கள் நாம் நிற்கணும், சாவர வரைக்கும் நிற்கணும். ஆண்டவருக்காக ஒரு பணியை நீங்கள் செய்யணும்னா, ஒரு பொருத்தனை செய்கிறீங்க, ஒரு காரியத்தில் நிலைக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கிரீடம் உண்டு. எந்த சோதனை வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா மனசாட்சியிலே அவன் குற்றமற்றவனாக இருக்கிறான். அவன் சிந்தனையிலே சாத்தானுக்கு இடம் கொடுக்காதவனாக இருக்கிறான். மற்றவர்கள் பேசினால் பேசட்டும், என் தேவனுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கொள்வான். ஆமென். அதனால எந்த விஷயத்துக்கும் நீங்க கலங்க வேண்டாம். குறிப்பாக அருமையான பெண்கள், வாலிப பிள்ளைகள், எந்த விஷயத்தையும் யாரோ சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நன்மைக்காக சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக. ரொம்ப நேரம் தூங்காதீங்க. சில பேர் வீட்டுக்கு போனேன், ஆளே காணும். அப்புறம் தான் யோசிச்சேன், அந்த வீட்டுக்கு போனேன், அந்த பிள்ளைய நான் பார்க்கலையே. அப்போ யோசித்தேன், ஓ பெட்ரூமில் இன்னும் ஆள் இன்னும் ஏஞ்சி வரல. இப்போ ராத்திரி ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? செல்ஃபோன். அப்புறம் விடிய காலம் 9-10க்கு ஏஞ்சிக்கிறது. அம்மா அவங்களும் பாவம், குழந்தை எப்போ ஏஞ்சிக்கும் டிஃபன் காத்து நிற்குது. மேரி அம்மா மாதிரி பசங்களை வச்சுக்கின்னு ஐயோ புள்ள ஜுரம் வந்தவுடனே ஆடிடுறாங்க இல்லை? அப்போ ஒரு தாய் இன்னைக்கும் உங்களுடைய கவலைகள், உங்களை கஷ்டத்தெல்லாம் அவங்க சுமந்து மூடிக்கொள்றாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் ஏதாவது நீ கோபம் பண்ணுவேன், சண்டை போடுவேன். அப்போ யோசிங்க, எப்படியெல்லாம் ஒரு தாய் ஒரு குழந்தையினுடைய தவறுகளை மூடுகிறார்களோ அப்படிதான் ஆண்டவர் உன்னை என்னை அவர் மூடுறார். உங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் வெளியே சொன்னார்னா அசிங்கமாயிடும்ல, சொல்ல மாட்டார். அப்படியே மச்சி என் புள்ள தட்டி தட்டி என்னைக்காவது ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவார்? ஒரு டோஸ் ஏற்றிடுவார், ஒரு ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிடுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம்.